ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த 7 நாட்கள். இந்த படத்தோட கதையை நம்ம ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, சூரிய கிரகணத்தை ஹீரோ ஒரு பழங்காலத்து லென்ஸ் வழியா பார்த்ததுனால அவருக்கு ஒரு பவர் கிடைக்குது. இப்ப நம்ம இந்த கதையை நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித் தேஜ், ஸ்ரீ ஸ்வேதா, வினித் தேஜா, நமோ நாராயணா, சுபாஷினி கண்ணன், தலைவாசல் விஜய், அப்புறம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸா இந்த படத்துல நம்ம பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எம் சுந்தர் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அழகான காதல் கதையோட ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து டெலஸ்கோப்ல ஆராய்ச்சி பண்ற ஒரு ஸ்டூடெண்டா வராரு. அப்படி அவர் நிலாவை தேடும் போது மொட்டை மாடிக்கு ஹீரோயின் நிலா வந்துடுறாங்க. டெலஸ்கோப் வழியா பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு காதல் கதை போய்கிட்டு இருக்கும் போது சூரிய கிரகணத்தை இவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பழங்காலத்து லென்ஸ் மூலியமா பாக்குறாரு. அதை பார்த்ததுனால இவருக்கு வந்து குறிப்பிட்ட சிலர் கண்ணை பார்க்கும் போது அவங்க வந்து எந்த நாளைக்கு இறந்து போவாங்க அப்படிங்கிறத இவர் வந்து கரெக்டா சொல்லிடுவார். அந்த பவர் இருக்கும்போது இவர் வந்து ஹீரோயினையும் பார்த்துறாரு. அந்த பவரை ஹீரோயின் போய் சொல்றாரு. சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணையும் பாக்குறாரு. ஹீரோயினும் 7 நாட்கள்ல இறந்து போவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதை தாங்க முடியாத ஹீரோ என்ன பண்றாரு, தன் கண்ணை வந்து குத்திக்க போறாரு. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விடுறாங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் அழகான காதல் காட்சிகளா கொஞ்சம் அருமையாவே போச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவோட அப்பா கட்சிக்காரரு, ஹீரோயினோட அப்பா போலீஸ்காரரு. இப்ப இவங்க 2 பேரையும் பிரிக்க பாக்குறாங்க. ஹீரோயின் தான் 7 நாட்டுல இறந்து போயிருவாளே, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும், இது யாருக்கும் சொன்னா புரியாது அப்படின்னு கொடைக்கானல்ல ஒரு வீட்டுக்கு கூட்டு போய் எந்த இதுவும் ஆகாத மாதிரி ஹீரோயினை வந்து பாத்துக்கிறாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போகுது. அது என்ன ரீசன் பார்க்கும்போது, ஹீரோயினை வந்து ஒரு தெருநாய் வந்து அவங்க காலில் கடிச்சிருக்கும். அதுக்காண்டி ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டது. சரி, நம்மளுக்கு இனிமே சரியாயிரும், நம்ம இனிமே ஹாஸ்பிட்டல் வர வேணாம் அப்படின்னு அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே கேட்டு போயிடுவாங்க. அப்புறம் எப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல டைரக்டர் ஒரு விஷயம் வச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளே அந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப பயந்து போய் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு தோண வைக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஆக ஆக 7வது நாள் வந்துருது. ஆனா அவங்கள காப்பாத்திரலாம் அப்படின்னு ஒரு மூலிகை மருத்துவர்கிட்ட இருந்து மருந்து கொண்டு வந்து இவரே அதை தயார் செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துலதான் ஊர்ல இருந்து எல்லாம் தேடி வந்துடுறாங்க. அடியாளுங்கள் வந்து ஃபைட் எல்லாம் நடக்குது. அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு காப்பாத்த. ஆனாலும் சென்டிமெண்டா நிறைய ஃபைட் சீன்ஸ்ல வச்சு பண்ணிருக்காங்க. அதுல ஒரு அடியாள் என்ன பண்றான், அந்த மருந்தையும் தட்டி விட்டுறான். இதுக்கப்புறம் அந்த மருந்து கிடைச்சதா கிடைக்கலையா, ஹீரோயினை காப்பாத்தினாங்களா? இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோவும் அவங்கள பாத்துக்கிறப்ப அந்த இதெல்லாம் பட்டு அவரும் அந்த நோய்க்கு வந்து ஆளாகிறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து அதுல இருந்து தப்பிச்சு வந்தாங்களா, மருந்து கிடைச்சிச்சா கிடைக்கலையா, இல்ல நோய் முத்தி போய் இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறதான் டைரக்டர் நல்லா யோசிச்சு சூப்பரா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. அது என்னன்னு நீங்க படத்தை பார்க்கும்போது தான் தெரியும். இந்த படத்தை கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச மாதிரியான படமாவும் இது இருக்கும். இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பாருங்க. இது ஒரு புது அனுபவமாவும் நம்மள கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கவும் வைக்குது. அதனால கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.